மூன்றாவதாக மட்டுமாய் தேவன் பாடல் வேலை துதி வேலையை தேவன் ஆசிரியர். இப்போது நாம் தேவ செய்தி வேலை தொடர்ந்து சத்தியத்தை அறிவீர்கள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த நாளிலும் இந்த ஞாயிறு ஆராதனை 3/3/2024 FGCI வேலூர் பகுதியிலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான். இந்த சத்தியத்தை ஆர்வம் முதல் முழுமையாய் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம் 14வது வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம். எழுந்தவர்கள் வாசிப்போம். போதும். இந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. பக்கம் 1003. எசேக்கியேல் 33:15. துன்மார்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு, இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ண. இந்த துன்மார்கன் என்ற இடத்துல நீ நான் உலகத்தில் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்க. துன்மார்கன் என்ன பண்றான்? துன்மார்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். கையெழுத்து நிலையிலா? ஆமா, நான் பிழைக்கணுங்க, நல்லா வாழணுங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா இந்த வசனத்தின்படி துன்மார்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுக்கணுமா? ஆமா, திரும்ப நான் கொடுக்கவே மாட்டேன். கொள்ளையிட்டது தான். நான் வாங்கின அடமானத்தை என்ன பண்ண மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் கொள்ளையிட்டதுன்னா அவன் துன்மார்கனாவே இருப்பான். அவன் பிழைக்கவே பிழைக்காமல் செத்தே போவான். துன்மார்கனுடைய முடிவு மரணம் பார்க்கணும். அடுத்த வருஷம் படிக்க. அப்போ அவன் திரும்ப கொடுத்துட்டானா, அவன் வாங்கின அடமானத்தையும் கொள்ளையிட்ட பொருள் திரும்ப கொடுத்துட்டானாக்கா அவன் செய்த அவனுடைய எல்லா பாவத்தையும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த எல்லா பாவமும் நினைக்கப்பட முடியாதான், எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்புறம் அவன் நியாயமும் நீதியும் செய்தான், அதனால பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு அப்படின்னு சொன்னார். அவன் நியாயமும் நீதி செய்தானோ, அவன் வாங்கின அடமானத்தையும் அவன் கொண்டையிட்ட பொருள் திருப்பி கொடுத்துட்டா அவன் என்ன செய்யறானா, நியாயமும் நீதியும் செய்யறானா, அதனால அவன் பிழைக்கவே பிழைப்பானோ, பிழைப்பான தேடி வருவான். இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல எசேக்கியேல் 33:15-16. அதனால அன்பானவர்களே, துன்மார்கன் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து, ஆமா, அங்கேயே துன்மார்கன் ஆகிட்டான். ஆதாம் ஏவாள் துன்மார்கனா பிசாசு வந்து அடமானத்தை கொள்ளையிட்டுட்டான் நம்ம கிட்ட. ஆதாம் ஏவாளுக்கு வானத்துல சகல அதிகாரம் கொடுத்துருந்த, அது அப்படியே கொள்ளையிட்டுட்டான். நன்மை தீமை கனியை கொடுத்து துன்மார்கனா மாத்தி நமக்குள்ள இருந்த அந்த சகலத்தையும் பிசாசு கொள்ளையிட்ட வானமண்டலத்துல 2ஆம் வானத்துல எல்லாத்தையும் வச்சுட்டதுனால எல்லாத்தையும் பறிச்சு போய் அவனுக்குள்ள துன்மார்கனாவே மனுஷன் இருக்கிறான்னு சொல்லப்படுது. உப்பு அவன் அந்த துன்மார்க்கத்திலிருந்து சாகாமல் பிழைக்கவே, பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு, சாக போறான். அவனுக்கு வியாதி வரப்போகுது, அவனுக்கு தரித்திரம் வரப்போகுது, அவமானம் வெப்பம் இருந்த எல்லாமே வரப்போகுது. இதெல்லாம் நான் விடுதலை அவனை திரும்பவும் நான் மீண்டும் பழைய நிலைக்கு வரணும்னு அவன் நினைச்சானாக்கா அவன் வாங்கின அடமானத்தையும் அவன் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுக்கணுமா? அவன் எங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டுட்டான். விசுவாசம் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போயிட்டான். இப்ப அதை எப்படி திரும்பி கொடுக்க நம்மளால கொடுக்க முடியாது. அதுக்காக பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொழி, இயேசு பிசாசிட்ட எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி பிசாசு எல்லாத்தையும் கொள்ளையிட்டு அந்த ஜீவ விச்சத்துக்கு மீண்டுமா நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். கையத்தை
அந்த ஜீவ ரத்தத்தை தான் நம்ம திரும்ப கொடுக்கணும். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தாக்கா ஒப்ப நம்ம சாகாமல் பிழைக்கவே பிழைத்துக் கொள்வோம். மாபெரும் நற்செய்தி. அல்லேலூயா. அதனால கொள்ளையிட்டாயா என்கிட்ட பிசாசு, என்கிட்ட நான் ஆசீர்வாதமா இருந்தேன், எங்க அப்பா எப்படிப்பட்டாலும் எங்க அம்மா எப்படிப்பட்டாலும் நான் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன், ஏதேன் தோட்டத்துல சொர்க்கத்திலே இருந்தேன். எங்க அப்பா ஆதாமு ஏவாது பிசாசு பாவம் செஞ்சாங்க, எங்க அப்பா அம்மாவும் அக்கிரமம் ஆகிட்டாங்க, துன்மார்க்கம் ஆகிட்டாங்க. பிசாசு எல்லாத்துக்கும் நான் எங்கேயா போவதில்லை. பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பி பிசாசு தலை ரசிக்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு அந்த ஜீவ ரசம் ஜீவ சக்தம் கிட்ட கொடுத்துட்டாரு. அதை போய் என்ன பண்ணுவான்? திரும்ப கொடுக்கணும். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஆமா, இவ்வளவு செய்யும் போதா இடப்படுவ சாகாமல் பிழைக்கவே பிழைத்துக் கொள்வாய். எவ்வளவு கதை இருக்கு பாருங்க. அதனால்தான் நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆகட்ட வாக்கு தத்துவத்தை ரிசீவ் பண்ணி அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் கொடுக்கவே மாட்டேன்னாக்கா உன் துன்மார்க்கம் நினைக்கப்படும், உன் பாவம் எண்ணப்படும், உன் அக்கிரமம் எண்ணப்படும். நீ பிழைக்கவே பிழைக்காமல் சாகவே சாவாய். வாழ்க்கை உள்ள அசுத்தாவியால் பிடிக்கப்பட்டு பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் இருப்பாய். படிப்பா எசேக்கியேல் 33:15. Walks in the statutes of life without committing any guilty, he shall surely live, he shall not die. None of his sins which he has committed shall be remembered against him. He has done what is lawful and right, he shall surely live. அந்த திரும்ப கொடுத்தால் இல்லை, என்ன படிக்கிறீங்க? திரும்ப கொடுத்தால் வாங்கின அடமானத்தையும் கொள்ளை பொருளையும் திரும்ப கொடுத்தால் ரிட்டர்னா என்ன கொடுக்குது? ஆமா, ரிட்டர்ன் பண்ணணும். அல்லேலூயா. கொள்ளையிட்ட பொருளை நீ ரிட்டர்ன் பண்ணலனாக்கா உன் வாழ்க்கையில பிழைக்கு வராது, சாகவே சாவ. பிசாசு காரியத்தான் கொடுத்துட்டு இருப்பேன். தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாதான் இயேசுவை கொடுக்கணும். இயேசு சரீர இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் உன் பாவங்கள் நினைக்கப்படாது, மாறாக நீ சாகாமல் பிழைக்கவே பிழைப்பாய் என்று சொல்லு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்குல யோவான்ல இந்த வசனத்தின் படிதான் என்ன பண்ணாரு? மனுஷன் கொள்ளையாடப்பட்டிருக்கிறான். பிசாசு எல்லாத்தையும் கொள்ளையாடி விட்டு அவனை துன்மார்க்கமா மாத்தி இருக்கிறான். கேடி பயணம் மாத்தி கேடி வேலையெல்லாம் செய்யறான். சொல்றாங்களா இல்லையா? கேடி பயணம் தாயினை பாவத்தில் ஆமா துன்மார்க்கன் சன்மார்க்கன் நன்மை தீமை எறியத்தக்கவன். நன்மார்க்க துன்மார்க்கன் மாத்தி தான் பிசாசு எல்லாத்தையும் கொள்ளையிட்டான். இப்போ அதுல மீண்டு வர முயற்சி பண்ற சுய முயற்சியிலே ஒன்றும் நடக்கல. சுய முயற்சியால் ஒன்றும் முடியும். ஏசு என்ன இல்லாமல் வரணும் பிதாவினிடத்தில் வரா. தையத்தக்கன்னு போயிடுச்சு. முட்டி மோதி பார்க்கணும், எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது ஆஸ்வதிக்கப்படணும். எல்லாம் கட்சியில தோல்வியில போய் மரணத்துல போய் வியாதியில போய் கஷ்டத்துல தான் முடியுது. நன்மை தீமை கனிய தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அது பிரச்சனையே தான். எவ்வளவு படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், அப்படி ஒரு வியாதி வரும், ஒரு தரித்திரம், கொள்ளை நோய், கொரோனா கொள்ளை நோய் யாராவது ஜெயிக்க முடியுதா? மரண சக்தி, மரணத்துக்கு தப்ப முடியுதா? ஆபத்து விபத்து நாசம் மோசம் எல்லாம் பிசாசு போட்டு கொள்ளையிடுறான். இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாகாமல் பிழைக்கவே பிழைக்கணும்னா இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதான் கொள்ளை பொருள். அந்த இயேசு கிறிஸ்து ஆவணமா பரலோகமே இருக்குது. அதை பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமா நமக்கு கொடுக்கிறாரு. கையெழுத்து கும்பிட்டு இயேசுவே உள்ளத்தில் வாரம். இயேசு என்னது? தேவ நீதிக்கோ உடுத்தல். அதை எடுத்துக்கொண்டு பிதாவாகிய தேவன் பரமண்டல பிதாவே உம்முடைய நாமத்தை உம்முடைய ராஜ்யம் உம்முடைய நம்முடையதெல்லாம் பிசாசுடையது. அவருடைய ராஜ்யம் அவருடைய நாமத்தை கொடுங்க. நாங்களும் கரப்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. உம்முடைய நாம் உம்முடைய ராஜ்யம். அப்போது உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படும், அன்றுள்ள ஆகாரம் கொடுக்கப்படும். உங்களை எந்த தீமை என்று ரட்சிக்கவே ரட்சித்துக் கொள்வார். நீங்கள் பிழைக்கவே பிழைத்துக் கொள்வீர்கள். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிமுக துன்மார்க்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளை கெட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு, அதை திரும்ப கொடுத்து விட்டு அண்டர்லைன் பண்ண நீங்க. நான் திரும்ப கொடுக்க போறேன். இயேசு கிறிஸ்து
அவன்கிட்ட வாக்குத்தத்தம் ஜீவ சொல்றச்சு பரலோகத்தையும் கொடுத்துக்கிறாரு. அதை போய் பிதாவாகி தேவனுக்கு கொடுக்க போறேன். என்னை சபிக்கிறவன், என்னை நிந்திக்கிறவன், என்னை பகைக்கிறவன் எல்லாருக்கும் கொடுக்க போறேன். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேக்க போறேன். நான் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பேன். சாவுனா எழுத்தின்படி சாவு இருக்குது. வியாதி ஒரு சாவு, சாபம், மரணம், அதுக்காக கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், பாவம் எல்லாமே சாவு சக்தி தான். கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது இதெல்லாம் சாவின் கிரியைகள். இதெல்லாம் இல்லாம சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மருத்துவரின் உயிர்த்தல், எல்லாமே பிழைப்புனா என்னன்னா பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், பலன், மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி எல்லாம் பிழைக்கவே பேக்கிற வருது. எல்லாம் ரிஜாய்ஸ் தான். வெற்றி மேல் வெற்றி, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அதுக்கு நீ மலையை நோண்டி எழுதி பிடிக்கிறது இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இயேசு தான் கொள்ளை போன வானத்தில் சகல அதிகம் 19 ராஜ்யமே இயேசு கிறிஸ்துக்குள்ள. நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணி அந்த ஜீவ சொல்ல ஜீவரத்தத்துல இயேசு கிறிஸ்து அவன வாக்குத்தத்தெல்லாம் இது ஆதாமுக்குள்ள நன்றது எல்லா இதுல கேடுபாடு எல்லா அக்கிரமும் இது. பைபிள்ல பிசாசு செய்த அக்கிரமம் இயேசு கொடுத்த எல்லா வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இது. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற அதை எடுத்துக்கொண்டு அதை திரும்ப கொடுக்கணும். உட்காந்து லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீ லேட் பண்ண நீ துன்மார்க்க, சன்மார்க்க, நன்மத்தை மாதிரியே தங்க. பிசாசு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவை தெய்வம் தடை கொடுக்கிற வரைக்கும் பிசாசுக்கு ஏக கொண்டாட்டம் தான் உன் மேல. ஆமா, படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம். ஆனா வியாதி, வறுமை, தரித்திரம், மரணம், ஆபத்து, விபத்து, கொள்ளை நோய் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அது எப்பேற்பட்ட ஆளாக பெரிய டாக்டர் இருந்தாலும், இன்ஜினியர், அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், காட்டு வாஷ, நாட்டு வாஷ, ஆணோ, பெண்ணோ, இளையவனோ, முதியவனோ, வலிமனோ சாகவே சாவாய். என் தாய் என்னை அம்மா வயதில் பாவத்தில் பெற்றுக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணங்கிறால நேரம் மரணத்தில் போய் முடியும். அதுதான் அந்த கொள்ளை பொருளை திரும்ப கொடுக்குறது தீவிரமா இருக்கும். தலைமையில கவிச்சு கவலைப்படுறதுனாலையும் சோர்ந்து போற சூழ்நிலை மாறாது. இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத. அப்ப என்னத்தையே பண்ணோம், பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் அன்பு கூந்துள்ள பிசாசுகள் தப்பிவித்தாரே. அந்த இயேசு கொள்ளை பொருள் நீ ஏஜே தோட்டல பாவம் செய்யும்போது அதை தான் நீ ஏந்து போயிட்டேன். அந்த ஜீவ விச்சத்துக்கு அதை திரும்ப கொடுத்திருக்கிறாரு. அது போய் தீவிரமா பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கு செலுத்தி பாரு. பசுத்தாய் தேவதூதர் வந்து உன்னை சாகாமல் பிழைக்க செய்வார். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்ல இந்த வேலையை தான் செய்தாரு. இப்போ யோவான் 5ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. வாய்ஸ்ல யாராவது வாசிங்க. யோவான் 5 சத்தமா வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உடுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். 5வது வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் எங்க இருந்தானோ அங்கேயே இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 38 வருஷமா இவன் என்ன பண்ணல, தான் வாங்கின அடமானத்தையும் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்பி தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கவே இல்லை. 38 வருஷமா கொடுக்காதனால அவன் செத்துக்கிட்டே இருக்கிறான். அணுவா சாகுறான். 38 வியாதியில சாகத்தானே திரும்ப அணுவா சாகுது. 38 வருஷமா வேதனை வந்துருப்பாங்க. துக்கம், சஞ்சலம், தவிப்பு எல்லாம் கைவிட்டுறாங்க. வேதி எப்படி துணிச்சானோ தெரியல. 38 வருஷமா பிழைக்கவில்லை. அவன் ஏன் பிழைக்கல? தான் வாங்கின அடமானத்தையும் கொள்ளையிட்ட பொருளை திரும்பி கொடுக்க அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. பாவத்துல மரணத்துல பிறந்திருக்கிறான். அதுக்கு பரிகாரம் தேவ நீதி உறுதி செய்தது. இதை யாருமே அவனுக்கு சொல்லி கொடுக்கல. அங்க இருக்கிற பரிசெய்த வேத யாருமே அவனை மீட்க முடியல. எல்லாரும் கைவிட்ட நிலையில இருக்கிறான். நீ கூட 38 வருஷமோ, அது 15 வருஷமோ, அது 10 வருஷமோ, 5 வருஷமோ நண்பத்தை மேலே இருந்தினாக்கா பிரச்சனை, வியாதி, கலக்கம், வறுமை, காசு இல்ல,
பல விதமான நிந்த உங்க குடும்பத்துல 38 வருஷம் வியாதி அவனே பார்க்காரு. உங்க குடும்பத்துல உங்க அம்மா பாருங்க, அப்பா பாரு, அண்ணனை பாரு, மாமனை பாரு, சொந்த பந்தத்தை பாரு, சுத்தி இருக்கிற ஜனங்களை பாரு, சூழ்நிலை மாறு, ஒரே பிரச்சனை, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசமோசம், அவமானம், திடீர்னு பார்த்தா மரணம், பாவங்கள், அக்கிரமங்கள், கண்டிலிச்சை, விபச்சாரம், வேசிதானம், காம விகாரம், அதுல இருந்து மீண்டு வர முடியல, பாவத்துக்கு முடியல ஆக முடியல. ஏன்னா தான் வாங்கின அடமானத்தில் கொள்ளையிட்ட பொருளையும் திருப்பி கொடுக்கவில்லை தேவனுக்கு உலகத்துக்கு. அதனால பிசாசு 38 வருஷமா என்ன பண்ணா பிசாசு பிரச்சனையிலே வச்சுக்கிறான். 38 வருஷமா இவனை அடுத்த வருஷம் 4வது வருஷம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இயேசுதான் அந்த கொள்ளை பொருளை கொடுக்கிறாரு. தம்பி அம்மா வயிற்றுல பாவத்துல போத்துட்டாரு, ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு இவருக்கு, என்ன பண்ண, பாவத்துக்கு பரிகாரம் பண்ண தெரியல, ஜீவம் பார்க்க தெரியல, நண்பர் தீவிர ஊறி கொடுக்குறான், கவலைப்படுறான். விபச்சாரம் பண்ணானா, வேசாரம் பண்ணானா, கொலை பண்ணானா, வியாதி 37 உட்காந்துக்கிறான். விபச்சாரம் பண்ணவில்லை, வேசி என்ன பாவம் செய்யணும், பாவத்துல பார்த்தா அதுக்கு மெயின் பாவம். கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, எல்லாரும் கொண்டு போய் விடுறாங்க. இவனு மட்டும் இல்லை, அப்ப எல்லாருமே வெறுப்பு கஷ்டமா இருக்கிறான். அப்பா பார்த்தாங்க, அம்மா பார்த்தாங்க, அண்ணன் தம்பி பார்த்தாங்க, மச்சான் எல்லாம் 38 வருஷம் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் யாருமே இல்லை. அப்போ உலகத்தையே வெறுக்க, கடவுள் மேலே வெறுப்பு. சில பேருக்கு கடவுள் என்ன கைவிட்டாரு, வெறுப்பு, கசப்பு, பிசாசு கொண்டாட்டம், சீக்கிரம் அங்கேயே கடல்ல அடக்கமெல்லாம் துடிக்கிறான் பிசாசு. நல்ல வேலை ஏசு அங்க வந்தா. கையது நெல்லையா நெல்லையா இயேசு மீட்கும் பொருளை கொடுக்கும்படி வந்தார். அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனே கொடுக்க வந்தார். எடுங்க மார்க்கு 10ஆம் அதிகாரம். இயேசு அந்த மனுஷனை எப்படி மீட்டார் சொல்லப்படுது பாருங்க. மார்க்கு அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். அந்த வசனம் பாருங்க. தெரியுமா அந்த வசனம்? அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். சரி, அது அப்புறம் எடுப்போம். அப்போ ஏன் என்ன பண்ணாரு, அவனுக்காக மீட்கும் பொருளை கொடுக்கவர். அதான் கொள்ளையிட்ட பொருளை திரும்ப கொடுத்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. 45 படிக்க 10:45 மார்க் 10:45 எடுத்து படிக்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கையெழுத்து. அல்லேலூயா. அப்போ அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, கொள்ளையிட்ட பொருளை திரும்ப கொடுத்தார். அப்போ அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும். அந்த வேண்டாம் பண்ணுங்க. அந்த ஜீவனை கொடுத்தாதான் இந்த 38 வருஷம் வியாதியை என்ன பண்ணுவான்? 38 வருஷத்துக்கு அப்புறம் பேசினாலே இல்லையப்பா, வியாதி இல்லை பேசினாலே இல்லையா, வியாதியாவே இருந்தா இயேசு சந்தித்த பிறகு. ஆமா, இயேசு அவனுக்காக அந்த மீட் கொள்ளையிட்டான். அவன் எடுங்க எசேக்கியேல் 33:15 படிக்க. யாரும் வச்சுக்கிறான்? 33:15.
பிசாசு ஆதாம் ஏவாள் மூலமா வந்து கொள்ளையிட்ட பொருள் என்னத்த பரலோகம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சுகம் எல்லாம் கொள்ளையிட்டுட்டான். கொள்ளையிட்டு நமக்கு என்ன கொடுத்தான்? கொள்ளையிட்டு சாபத்தை பாவத்தை வியாதிக்கு 38 வருஷம் வியாதி கொடுத்துட்டான். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டு வியாதி கொடுத்துட்டான். ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கிட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டான். தேவநீதி எடுத்துட்டு பாவத்தை கொடுத்துட்டான். உழித்தை எடுத்துட்டு மரணத்தை கொடுத்துட்டான். பரலோகத்தை எடுத்துட்டு பாதாத்தை கொடுத்துட்டான். எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண மாற்று வேலையை பார்த்து பண்ணிட்டான். இப்போ எல்லாம் ஏந்து போனதெல்லாம் கொள்ளையிட்ட கொள்ளையெல்லாம் நீ திரும்பவும் பிதாவாகிய தேவநீதி உழித்ததுல இந்த 38 வருஷம் வியாதியஸ்தம் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலக கொடுத்தால் ஒழிய இவன் சுகமடையவே முடியாது. இதுதான் இயேசு வந்து என்ன பண்றாரு? இவனுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஜீவனை இவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு திரும்ப கொடுக்கணும். ஆதாம் தொடங்கி முழு உலகம் ஒரு ஆள் வாய்ப்பிடாம கொடுத்தாதான் பாவம் நிவர்த்தியாகப்படும். பாவம் நினைக்கப்படுது. அடுத்த வருஷம் படிக்க 33:16. அப்புறம் என்ன பண்றான்? இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுல ஜீவ பிரமாணத்துக்கு வந்துட்டான். நன்மை தேவ பிரமாணத்துக்கு போதா வியாதியிலே இருந்தான் 38 வருஷமா. இப்ப ஜீவ விசேஷத்தை சாப்பிட்டா பாருங்க. ஜீவ பிரமாணம் ஜீவன் தேவி நீதிக்கு தேவ தலை உலகத்துக்கு வந்ததுல உங்க பிசாசு மூட்டை கட்டிட்டு போகும்போது வியாதியை 39 வியாதியை மூட்டை கட்டிட்டு ஓடிட்டான். பசுத்தாவி வந்துட்டாரு. ஜீவ பிரமாணங்கள் நடந்தால் அவன் சாகாமல் இல்லையாப்பா. இப்போ 38 வருஷம் வியாதியை என்ன பண்ண பாரு. 6 யோவான் 6:7 படிக்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 7 இந்த வருஷத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அதற்கு வியாதியஸ்தர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்பட்ட போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக் கொண்டு நட என்றார். அதுக்காக 2-3 வருஷத்துக்கு அப்புறம் உடனே அந்த வியாதியஸ்தர் சுத்தமாகி அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக் கொண்டு நடந்து போனான். போதும். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 38 வருஷம் படுக்கையே தூக்கிட்டான மேல தலைமையில வச்சுட்டானா. கையத்தை டல்லையா. அப்போ இயேசு வந்து என்ன பண்ணிக்கிறாரு? தான் வாங்கின அடமான கொள்ளையிட்ட பொருளையும் அவனுக்காக பிதாவே இவன் பாவம் உன்னை பாதித்தது உலகத்தை பாதித்தது இவனுக்காக என் ஜீவன் மீட்கும் பொருளை ஒரு ஜீவன் பரலோகத்தே இவன் பேர்த்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கிறேன்னு சொன்னதுல பட்டு பசுதாவியாளர் வந்து பிசாசு வியாதி எல்லாத்தையும் துரத்தி விட்டு பிழைக்கபடி சரீரத்தில் சுகத்தை கொடுக்குறாரு. 38 வருஷத்துக்கு அப்புறம் எழுந்து அவன் நடந்தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்க, இனி அதிக கேடானு கொண்டு வராது, இனி பாவம் செய்யாது, திருப்பி நன்மை தேவை கட்டி சாப்பிட்டு திருப்பி பிசாசுக்கு எல்லாரும் போட்டு விட்டுறாத. கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் என்னிடம் அவன் நிலைத்திருந்தார். ஜீவ வார்த்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப பாவம் செய்து திரும்ப திரும்ப மன்னிக்கிறது, திரும்ப திரும்ப பாவம் செய்து திரும்ப திரும்ப மன்னிப்பாரு. எத்தனை முறை மன்னிப்பாரு, எத்தனை முறை தன்னுடைய ஜீவனை கொடுப்பாரு. ஆனா முன்னேற்றம் நம்மளோட ஒரு செடியை நிறைய அப்படியே வச்சாலும் தொடர்ந்து வளரும். நடுறது விடங்குது, நடுறது இப்படியே தான் வளராது. நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. ஆனால் தான் தப்பு செஞ்சா டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஒருவேளை மீறி தப்போ தவறோ நடக்கும்போது இயேசு தத்துவம் சகல பாவங்களை நம்ம நீக்கி அப்போ இயேசு ஜீவன் பார்த்து தேவன் தலைமுறை கொடுத்துட்டு தாவீது வர வர விருத்தஞ்சிட்டு என் தாயினை பாவத்துக்கு கருத்து நான் துர்கத்துக்கு உருவானேன்னு சொன்ன தாவீது வர வர விருத்தஞ்சி போயிட்டே இருக்கிறான். கத்தை எப்போது துதி எப்போது வாயில நான் நாள்தோறும் உமதி நிதி உமதி சொல்லிட்டே வீட்டுக்கு போய் கொடுக்குறான் பாருங்க. பைதல் இயேசு பழைய ஏற்பாடுல இந்த பைதல் இயேசு அம்புகட்டி காலத்தி ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதல் தேவனுக்கு செலுத்தினான் பலிபீடத்துல. அது இயேசு பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதம். அவன் பாவம் நினைக்கப்படல, அவன் பிழைக்கிறான். ஆபிரகாமு சகல காலத்துல ஆடுகளும் மாடுகளும் ஒட்டலும் கழுகுகளும் பூமி தாங்கக்கூடாதபடி பொண்ணு வெள்ளி புழிதவனுக்கு ஆபிரகாம் சீமானா இருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. 100 வயசு 90 வயசு சிறுகில் வைப்பான் என்ன பிறகு பறக்குது. கையை தட்டி அல்லேலூயா. அப்போ மீட்கும் பொருளை கொடுத்தா 100 வயசு 90 வயசு ஆனாலும் சரி தேவனுக்கு லேச
லேசான காரியம். சிறுகில் வைப்பாடே நின்று போச்சான். 90 வயசு கேள்வி எப்படி கொண்டு வரணும்? டாக்டருக்கு மண்டையை கிருக்கிறது கூட இப்படியா 100 வயசுல கொள்ள பார்த்தேன். ஆனா மீட்கும் பொருளுக்கு தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக 100 வயசு 22 வயசு ஆகி போச்சு, 90 வயசு 18 வயசு வாலிப பருவம் வந்துச்சு. கத்திர பிள்ளை ஈசாக்கி பெற்றுட்டாங்க. அப்படி சரித்திரம் போடப்படுது. அல்லேலூயா. அப்போ மீட்கும் பொருள் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகு கொடுத்தா ஆபிரகாமை போலவே நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகு கொடுக்கிற உணர்வு பூர்வமா இருக்க. மறந்துடாதீங்க, இயேசு மறந்துடாதீங்க. இயேசு மதம் விசுவாசம் மண்டைக்கு இருப்பான். ஒரே காலம் பார்த்து பணக்காரனை பார்த்து கோடீஸ்வரனை பார்த்து கார் பங்களா பார்த்து அப்படியே ஏகிட்டே இருப்பீங்க. அவன மாதிரி மாறவே மாட்டீங்க. இயேசு சரீரம், இயேசு ரத்தம் எனக்குள்ளே விளையாட அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு சொல்ல 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 உலகிற அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர தேவனுக்கு பணிவிட செய்ய நீ சாகாமல் பிழைக்கவே பிடித்துக் கொள்வாய். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அதனால ஆண்டவராக இயேசு இப்போ மார்க் 10:45 திருப்பி பிடிக்க. அப்பொழுது அப்படியே மனுஷகுமாரன் அப்போ அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். கொடுத்துட்டார் கல்வாரி சிலுவையில. காட்வேட் பார்ட்ல முடிச்சிச்சு. இப்போ மேன்வேட் பார்ட்ல அந்த ஜீவனா இயேசு சாமட பரலோகப்பா எல்லா நன்மையான தொகுப்பு. பரலோகமே இல்ல, பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஆசீர்வாதம் எல்லாம் அந்த ஜீவனுக்குள்ள இருக்கு. நன்மத்தேமனா மரணம் எல்லா கேடுபாடும் அதுல இருக்கு. அதான் சொன்ன நான் இயேசுவே நானே வழி சத்தியமோ என் பிதா ஜீவனோட குமார ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா அந்த கொள்ளை பொருள அந்த ஜீவனை கொடுத்து அவ்வளவு உற்சாகமாக்குறாரு. நம்மனா உணர்வே கிடையாது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சொந்தக்காரன் பார்க்கிறோம், அண்ணனை பார்க்கிறோம், அண்ணா அம்மா எல்லாம் பார்த்து கஷ்டப்படுத்தவங்க நமக்கு உணர்வே இல்லை. இயேசு ஜீவ தேவனுக்கு ஆதாமும் முழு உலகு கொடுத்தா 38 வருஷத்துக்கு அப்புறம் வியாதியில செத்து கிடந்தவனை பிழைக்க வைக்கிறாரு. அந்த இயேசு சரீரம் உனக்குள்ளே இருக்கிறது. இயேசு ஜீவ ரத்தம் உனக்கு இருக்குது. சிறியவனும் வாலிபனும் முதியவனும் யாரோ எவரோ எந்த நாடும் எந்த ஆதாமும் பிறந்தா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அந்த ஜீவரத்தை தேவன் தனக்கு உணர்வு கொடுத்தா நீ போய் மற்றவனை விடுதலை ஆகலாம். இப்போ இயேசு மாதிரி மாறிட்டேன். இயேசு ஏற்றுக்கொண்டவங்களாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். அந்த இயேசு ஜீவனை போய் நீங்க போய் உங்க குடும்பத்தார் தேவனுக்கு ஆதாம் உணர்வுபூர்வமா கொடுத்தா அசுத்தாய் பசுத்தாய் வந்து அந்த மீட்கும் பொருள் கொடுத்ததுனால அவன் பாவத்துல சாபத்துல மருந்து மீட்கப்படுவான். கையெழுத்து. அதுதான் இப்போ அந்த மனுஷனை அப்படி வெளியாக்குறாரு. அந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. மத்திய மருத்துவ ஃபுல்லா இதுல 44 அற்புதங்கள் இருக்கு. எத்தனை அற்புதங்கள் இருக்குது? மாடல்கள் அந்த 38 வியாதி. இன்னொரு சம்பவம் பாருங்க. வியாதியுடைய அநேகரை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 4:23-24 வியாதியுடைய அநேகரை சுகப்படுத்தினார். மத்தேயு 4ஆம் அதிகாரம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் தீவிரவாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். இங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபஆலயங்களில் உபதேசித்து சுற்றி நடக்கிறாரு. இப்ப இயேசு யாரு? மீட்கும் பொருள். இயேசு நன்மை மரியத்துக்கு கிடைக்கல, ஜீவ விசத்துக்கு. எங்க போனாலும் துன்மார்கன் தான் பெற்ற அடைமானத்தையும் கொள்ளை ஏந்து போய்க்கிறான். பிசாசுகிட்ட எல்லாம் ஏந்து போச்சு. நன்மார்கன் துன்மார்கன் நன்மை மரியத்தக்கவன். உங்க ஊர்ல போய் பாருங்க, உங்க கிராமத்துக்கு போய் பாருங்க, ஒரு பட்டணத்துக்கு போய் பாருங்க. சிகாகோவுக்கு போங்க, லண்டனுக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க. காட்டுவாசி நாட்டுவாசி வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை எல்லாம் ஏந்து போய் தான் இருக்கிறான்.
ஏகப்பட்ட வியாதி, கேன்சர் வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, வறுமை, தரித்திரம், பிரச்சனை இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆதாமுக்குள் பிறந்து அந்த எசேக்கியேல் 33 படி கொள்ளை பொருளை ஏந்து போய்விட்டான், கிறிஸ்து இல்லாம இருக்கிறான். அப்போ ஏசு எங்கு சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபமாலைகள் ஒன்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசரித்து ஜனங்களுக்கு உண்டாகிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொத்தமாகிறான். சகல வியாதியையும் சகல நோய்களையும் நீக்கி சொந்தமாக்கினார். அல்லேலூயா. சகல வியாதி, மனுஷனுக்கு வியாதி மட்டும் பிரச்சனை கிடையாது. கடன் தொல்லை, ஆபத்து, வறுமை, தரித்திரம் எல்லாம் பிரச்சனை தான். அப்போ அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தப்பட்டாயிற்று. அப்போ இது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும், என்ன வேதனையோ, குடும்ப வேதனை, குடிகார பாவி, வறுமை, தரித்திரம், நேரத்துல பயிர் வழியில வியாபாரம் சரியா இல்லை, இதுக்கெல்லாம் சாபம். வியாதிகள் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்த சந்திர ரோகிகளும் திமிர்வாதக்காரரும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். இதுல அநேகர் ஒரு வார்த்தை எங்க வந்து பாருங்க, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் நடந்தது. அப்போது பலவித வியாதிகளையும் அடைந்திருந்த சகல பிசாசு பிடித்த அநேகரையும், இங்க பாருங்க, அநேகர்னாக்கா இந்த உலகத்தில் எல்லாமே அநேகர். அவரிடத்தில் இவர் தனிக்குள்ள இந்த அநேகர் இருக்கிறாங்க பாருங்க, உங்க கிராமத்துல, உங்க வீட்டுல இந்த அநேகர் வந்து நன்மை தீமை அறியத்தக்கவங்க. நன்மை தேவையில கொள்ளைக்கலாம் பிசாசு பாவத்தால சாபத்தால. இந்த அநேகர் வந்து கிராமங்கள் பட எல்லாரும். அவர் வந்து யாரா, இவர் நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது, இவர் ஜீவன். இவர் யாரு? இவர் நன்மை தீமை அறிஞர் இயேசு. இந்த ஜீவன் வந்து இந்த அநேகருக்கு வந்து ஜீவனை கொடுக்குது. கொடுத்து 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 அந்த கொல்ல பொருள் திரும்ப கொடுத்து அவளை பிழைக்க வைக்கிறது. அல்லேலூயா. அப்போ அநேகர் அவரிடத்தில், அவரு நன்மை தீமையா இருந்தாக்கா 2 பேரும் சேர்ந்தா 2 பேரும் சாக வேண்டியதான். அவர் வந்து ஜீவ விச்சத்தை கனி. ஜீவன்னா தேவ நீதிட்டு உயிர்த்தேன். இது வந்து பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால 1000 பேர் வந்தாலும் சரி, 1,00,000 பேர் வந்தாலும் சரி, எல்லாரும் இயேசு சுகமாக்குவாரு. அந்த 1,00,000 பேருக்கு ஜீவன் சொல்ல தேவத்தனுக்கு ஆதம் 1,00,000 பேருக்கு அபிஷேகம், அப்படி பலத்த அபிஷேகம். கையத்தை நிலையா தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ. ஒன்னே ஒண்ணா, பிசாசு இயேசு. பிசாசு நன்மை தீமை கனி. உலகமுள்ள 800 கோடி பேர் நன்மை தீமையாக்கி சாபமாக்கி பாதாளம். உலகமுள்ள இந்த நிமிஷத்துல மரணம், உலகமுள்ள மரணம், ஆபத்து, விபத்து, நாசுவாசம், தற்கொலை நடக்குதா இல்லையா? வியாதி, விபச்சாரம், பேசிட்டாலும், காம விகாரம், வறுமை, தரித்திரம், வேதனை, ஜீவன் சாப்பிட்டு போய் எத்தனை வியாதி, எத்தனை பேர் மாற்றேன்ல போய் பாருங்க, செத்து கூட புதுக்குமர ஹாஸ்பிட்டல் இருந்து. இப்போ அந்த ஒரு பிசாசு நன்மத்தை 800 கோடி பேர் பாவத்தை சாப்பிட்டு ஒரு இயேசு ஜீவ விஷயத்தில் இவ்வளவா உலகத்தில் அந்த மீட்கும் போது ஒரு இயேசு உனக்குள்ளே இல்லை. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் இயேசு. அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு உணர்வு பூர்வமா செய்ய செய்ய முதல்ல உங்களுக்குள்ள அசுத்தாயில அழகை ஜீவனா அந்த கதாயம் அதா கதாயம். சின்ன பிள்ளைங்க எங்க அம்மா பேதி கொடுப்பாங்க. பேதி சாப்பிட்டீங்கன்னா யாரும் சாப்பிட்டுருக்காங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த பேதி வாயில போனா அப்படி கசாயம் ஓடி போய் எங்க அம்மா ஓடி வந்து என்ன கையை காலை பிடிச்சி உட்கார வச்சு அதை வச்சு உள்ள போடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ கசாயிச்சு. அதே மாதிரி அகாப்பே அன்பு, தேவி நீதி, விழித்தெழுதல், சபிக்கிற ஆசை, இயேசு ஜீவன் பேசினாங்க. அந்த பிசாசு அண்டகத்தான் ஓடிய கூடாது. இந்த கசாயத்தை பார்த்து நான் எப்படி ஓடின அந்த பேதி குடிக்கிறதுக்கு, அதே மாதிரி பாவ சாபம் மன்னதை ஓடிய கூடாது. அதை விட்டுட்டு நன்மை கண்களிச்சா சுயநீதி அணிதான் பிசாசு ரொம்ப பண்ணாங்க. அதே ஒரு லட்டை தொட்டு எங்க அம்மா கொடுத்தா என்ன பண்ணி ஓடி வைக்க மாட்டாங்க. வந்து அப்படியே வாங்கி நல்லா ஜாலியாக சாப்பிடுவோம். அது மாதிரி பிசாசு பாவம் மனம் சுயநீதி அணினா ரொம்ப சந்தோஷம். அது உங்ககிட்ட இருந்தால் பிசாசு மட்டும் குடி உத்தரமாவே இருப்பான். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், தேவ நீதி உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு உலகிற பிசாசால் நிற்க முடியாது. அப்படிதான் ஜீவனை குறித்து எல்லா பிசாசும் படிக்க. மத்தேயு 4:23
23:26 திருப்பி படிங்க. பின்பு இயேசு ஆ. கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, ம். அவருடைய ஜெபஆலயத்தில் உபதேசித்து, ஆ. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஆ. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அப்போ சகல வியாதிகளையும், வியாதினா நாள்பட்டது, நீண்ட வியாதின்றாங்க, கிரானிக்கல், தீரா வியாதி, நாள் கணக்கா வருஷம் கணக்காகுது. அது நோய்னா பிரசன்ட் நோய், அது சின்ன நோயா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, நீக்கி சுத்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போது பல வியாதிகளும் பிசாசுகளை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் சந்தன நோய்கள் திமிர்வாதை அவரிடத்தில், அவருக்கு பாரு, அவர் ஜீவ விச்சத்துக்கு நீ அவர் பார்த்தது என்ன பண்ணுவாரு, ஜீவ விச்சத்துக்கு நீ என்ன சொல்லலாம், பட்டு ஜீவனே கொடுக்குற வேலை தான் வரும். புத்தகமே விசாரிக்கிறது, நீ யாரு எவ்வளவு அதெல்லாம் பார்க்காது. அவனை ஒரு மனுஷனை பார்த்தான்னா இயேசு அவனுடைய ஜீவ சொல்ல இயேசு அவருடைய தேவத்தை உனக்கு அசுத்த பசுத்த இறங்குவாரு. அந்த உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். நீ உலகத்துக்கு இங்க கவனி, ஒளியா இருக்கிறீங்க, பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. இல்லைன்னா பிசாசுகளை ஒரு ஆளை பார்த்ததுமே, ஏவாளை பார்த்ததுமே, இங்க கவனே, ஏவாளை பார்த்ததுமே அப்படியே ஜிகு இருந்தாலும் அப்படியே பேர் அடங்கியா. ஆதாம் வியாபாரம், இயேசு, இந்த 3 பேர் தான் உலகத்தையும் பேர் அழகுங்க. பாவம் செய்யாதுன்னு ஆதாம் வியாபாரம், அவளை போல அழகு யாருமே கிடையாது. அப்படி இருந்தாலும் பாரு ஏவாளு ஆதாமும் பிசாசு பொருட்கள் பொறாமிக்கிறார். அவளை பார்த்ததுமே எப்படியாவது இந்த நன்மத்தை கட்டி குத்து சாப்பிடுங்க, அப்படியே எப்படியாவது வச்சிருந்தாங்க ஏதே தோட்டத்துல, எப்படியோ வலுக்கட்டாயம் பண்ணி அவளுக்கு சுயாதீனம் கொடுத்தனால போய் அவளை ஏமாத்தி இந்த கனியை சாப்பிடுறது நீ தேவனாவ, இது நல்லா இருக்கும், அப்படி வெங்காயம் சொல்லி அந்த கனியை புஷிக்க வைக்கிறதே முடியாங்கிறான் பிசாசு. அதே மாதிரி இயேசு எப்படியாவது ஜீவனை குத்துணும், ஜனங்களுக்கு குத்துணும், அதுதான் இயேசு வந்தாரு. இயேசு நீ எதுக்காக உலகத்துக்கு வந்த எத்தனையோ காரணம் சொன்னாங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிப்பும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் கிடையாது. நானும் அவைகளுக்கு ஜீவ வச்சு தேவதி ஜீவனை பார்க்க எல்லையற்ற இயேசு சாமியோட வாக்குத்தத்தமே நன்மத்தை மறித்தது எல்லா ஐநாசம் நோவா காலத்தில் சோத குமரப்பட்ட எல்லா பாவ சாமான நன்மத்தை மறிய தங்க கட்டில இயேசு ஜீவத்தை எல்லா பாவ தேடும் மகிமை காணப்போ வெற்றி ஆஸ்வாதம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இந்த ஜீவன் உண்டாயிருக்கவோ பரிபூர்ண படம் வந்தேன்ற. இப்ப இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசாரம் பெற்று திருவதில் நீ மீட்கப்பட்ட உன்னுடைய காரணமும் உணர்வும் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசு ஜீவன் தேவநீதிக்கு உரிய செய்த அவங்க பாவட்டு மனத்துல இருக்கிறாங்க. அம்மா 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 அம்மான்னு வரீங்க. கண்ணே மணி அண்ணன் தம்பி சிநேகம், அண்ணன் தம்பி சிநேகம், அக்கா தங்கச்சி சிநேகம் எல்லாம் ரைட்டு தான். ஆனா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதவன் முழு உலகத்துக்கு ஒரு ஜபத்தை பண்ணி அவங்களை காப்பாற்ற வேலை இருந்தீங்கன்னா உங்களை போல யாருமே கிடையாது. கையில் கல்லேலியா. அப்போ அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அவருடைய பலவித வியாதிகளையும் வேதனைகள் அடைந்திருந்தவர்கள் சகல பிணியாளையும் பிசாசு பிடித்தவர்களும் சந்தனோர் திமிர்வாதிகள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். கலிலேயிலும் தெற்கோலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு இதுல பாருங்க, திரளான ஜனங்கள் அவருக்கு, இந்த திரளான ஜனங்கள் தான் ஏந்து போயிட்டாங்க. ஆசீர்வாதத்தை திரளான ஜனங்கள் பிசாசு கையில சிக்கி தவிக்கிறார்கள். கொரோனா காலத்துல பாத்தியா ரிப்போர்ட் டெய்லி யூடியூப்ல இவ்வளவு பேர் சேர்த்தாங்க அவ்வளவு பேர் சேர்த்தாங்க. திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள் எல்லாம் உங்க கிராமத்தில் போட்டுங்க, யாரோட போட்டுங்க. அவரிடத்தில் இந்த திரளான ஜனங்க யாரு? ஆதாம் வழியா பிறந்தவங்க. பாவம் மரணம் இருக்கிறியா? சீரியஸான மேட்டர் பேசிக்கிற, சிரிக்காத. பாவத்துல மரணத்துல இருக்கிற அடமானத்தை திருப்பி கொடுக்கல, சாகவே சாவாய். வேற போக்கே கிடையாது. ஊருக்கே காட்டுக்கு நீங்க ராஜா, ஏதோ ஒரு பாட்டு, ஊருக்கு ராஜாவானா அப்படின்ற மாதிரி ஊருக்கே ராஜாவா இருக்கலாம், நாட்டையும் கூட ஆளலாம். அம்மா வயதுல பாவத்தின் சம்பளம் பார்த்து சாகவே சாக போறேன். கிறிஸ்துவ சந்திக்காத வரைக்கும் இவர் வந்து ஜீவன் நன்மத்தை மரியாதை ஜீவம் மார்க்கம் ஜீவனா காட் தேவரகமான ஒரு வாழ்க்கையை தான் இயேசு வாழ்ந்தார்.
தேவனாவே நன்மை தீமைகள் மேன்கைண்ட் ஆஃப் தான் நன்மை நன்மார்க்கம் துன்மார்க்கம். மேன்கைண்ட் ஜென்ம சுபாவமான ஒரு மனுஷன் எல்லாருக்கும் இருக்குது. அதனால டிஸ்கரேஜ் ஆக தேவையில்லை. ஏன்னா நம்ம அப்படி பிறந்திருக்கிறோம். ஆண்டவருடைய யாரும் டிஸ்கரேஜ் பண்ணல. விபச்சாரம் செஞ்சு பார்க்குறாரு, காப்பாற்றுறாரு. குஷ்ரோகியை பார்க்குறாரு, பாவி அவனை காப்பாற்று. யாருமே டிஸ்கரேஜ் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு? தன் அன்பையே கொடுத்து பாவத்து மருந்து விடுதலாக்குற வேலையை தீவிரமா இல்லை. அதனால ஏசு மூலமாய் உலகத்தில் விபச்சாரம் சரி பார்த்தா கல் இருந்து கொள்ளுன்றான் மனுஷன். ஏன்னா உள்ள பிசா இருக்குது, அதனால கல் இருந்தான்றான். ஏசு பார்த்தா உங்களையும் பாவம் இல்லாத கல் இருந்தான்றான். பார்த்த எல்லாம் திருவள்ளுவர் எல்லாம் கல்ல கீழே போட்டான். ஏசு சொன்ன நானும் உன் ஆக்கினைக்குள்ள ஆக்கிக்கிறது இல்லம்மா, உன்னை அழிக்கிறதுக்காக வரல, உன்னை ரசிக்கிறதுக்காக வரல, அதுக்காக என் ஜீவனையே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா இருப்பாரு. தேவன் தானே கொடுக்குது. விபச்சாரம் ஸ்பிரிட்டே ஓடிட்டு அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணி மாட்டேனே அந்த ஆவி விபச்சார ஆவி ஓடி போயிடுச்சு. நீ கூட இயேசு ஜீவன் தேவன் தனக்கு பிரச்சனையே தீர்ந்து கூடும். அவனுக்கு போய் நியாயம் தீர்த்தாச்சு, அவன் பாதாளத்துக்கு போறான். அதுக்கு அவன் தான் இயேசு. அதனால்தான் ஜீவன் ஜீவனத்தை கொடுத்துல விபச்சார செடியாகட்டும், கொலகாரனாகட்டும், பாவியாகட்டும், அக்கிரமக்காரனாகட்டும் எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவன் தான். அதனால தன்னுடைய ஜீவன் ஜீவனத்தை அந்த தேவனீந்து மீட்கும் போல தேவன் தன் ஆவம் முழுவதும் கொடுங்களே கவனமாக்குறாரு. அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இல்ல, நாம் கூட அநேகரை மீட்கலாம். அல்லேலூயா. அதனால எல்லாரும் நன்மை தீமை எல்லாரும் ஜனங்கள் நன்மை தீமை எண்ணிக்கை அடிப்பட்டு கிடையாது, எழுதியது கிடையாது. நீங்க 2024 மார்ச் மாதம் இன்னைக்கும் அதே நன்மை தான், அதே வெஞ்சாலும் தான் பெருகி, நாகரிகம் பெருகி, படிப்பு முன்னேற்றம், கம்ப்யூட்டர் இதுதான் பேர். ஆனா பாவம் வந்து அதே தான், அதே கண்களிச்சு தான், அதே அதே சுயது, அதே பாவம் தான், மரணத்தை பாதாளம் தான். அதனால ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்படி திருப்பி எடுங்க. எசேக்கியேல் 33:15 வாசிக்க சீக்கிரம். எசேக்கியேல் அப்போ இந்த அவரிடத்தில் இந்த திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தவங்க ஜீவ பிரமாணத்தில் நடக்கணும். இயேசு கிட்ட வந்து ஞானசானம் திருப்பி மரண பிரமாணம், நன்மை தீமை பிரமாணத்திலே நடக்கணும். பிசாசு பிரமாணத்துல ஜீவ பிரமாணத்திலே வாழ்நாளெல்லாம் நடந்தானாக்கா அவங்க பிழைப்பாங்க. அவங்க நீதி காய்ச்சலா இருப்பாங்க, வர விருத்தி அடைவாங்க. தேவனுடைய பசுத்தாவியானால அவங்க ஊழி செய்துட்டே இருப்பாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா தேவதூர் ஏறுகுரு இறங்குருமா இருப்பாங்க. கிறிஸ்து அகாபே அன்பு, அளவற்ற அன்பு தேவனுக்கு தனக்கு ஆதாரமுக்கு முழு உலகம் வெளிப்படுத்தினால் தேவதூதர்கள் பணிவிடைச்சு. ஆபிரகாமுக்கு தேவதூதர்கள் பணிவிடை, ஈசாக்கு, யாக்கோவுக்கு, மோசேக்கு, எஸ்தர் ராஜாத்தி. வேதத்தில் கவனம் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அவங்க உலகத்தையே காப்பாற்றாங்க, தேசத்தை காப்பாற்றாங்க. 102 நாடுகள் யூத குலத்தையே ஏசராஜை காப்பாற்றா. மீட்கும் பொருள் கூட விருந்திலே திராட்சம் பரிவாரம் படிக்கல. இப்படி கதை போயிட்டே இருக்குது. கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:1-2 படிங்க. அப்ப ரோமர் 8:1 எல்லாரும் எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது தெளிவா கொடுத்து பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, நல்லா வெட்டைகள் எல்லாரும் வந்து கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே அடக்கணும். ஜீவ விஷயம் தேவநீதி உயிர்த்ததுக்குள்ளே 24 மணி நேரம். இல்லைன்னா ஆதாமுக்கு உட்பட்டவர் நன்மத்தை மாவட்டத்திலே காலமெல்லாம் சின்ன வயசு வாலி வயசு போயிது திருடுறது கொண்டது வாழ்க்கைக்குள்ள. நான் சின்ன வயசுக்கு போராட்டம் தான் என்னத்துக்கிறேன். வியாதி வரும்போது போராடுறேங்க. எங்க அப்பா எங்க 85 வயசு ஆண்டு ஏற்றுட்டாரு. பல விதமான எங்களை சந்தித்து அவர் கதையா சொல்ல. சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க. சின்ன வயசுல 6 வயசுல எங்க அப்பாவுக்கு அம்மா இறந்துட்டாங்க. அப்பா ஆமா அவர் கீப்பர் வச்சு கஷ்டப்பட்டுக்கிறேன். அது மாதிரி சின்ன வயசுலேயே நான் பாடுபடுறேன்னு சொல்லுவாரு. ஏன்னா நன்மை தீமைக்கு உட்பட்டவளா இருந்து என்னதான் நீ படிச்சாலும், என்னதான் சன்மார்க்கம் திறனாகி பீசாலும் திறந்து கொண்டதாவே வாழ்க்கொள்ளலாம். இது சொன்னாரு. ஆனபடியால் கிறிஸ்தியஸ் உட்பட்டவளா இருந்த ஜீவ வச்சிருக்கே இருந்து நானே திராட்சை செடி நீங்கள் கொண்டு ஒவ்வொரு நீங்களும் நிலைத்திருந்து தேவ நீதி அளவற்ற அன்பு தேவனுக்கு தனக்கு உட்பட்டவளா இருந்து
மாம்சத்தின்படி நடவானா பிசாசின் கிரியையின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆவினா தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்சனாக பிசாசு, மாம்சம் ஜென்ம பகை கஷ்டம் வைராக கோபம் விசாரிதான் மாம்சத்தின்படி. ஆவியின் கழிவு அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் தான் தேவனுக்கு நடக்கிறது ஆவியின் தீர்ப்பு இல்லை. ரெண்டாவது படிங்க கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிற்று. அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணம் விடுதலையாக்கிட்டு பாவத்திலிருந்து மரணத்தை விடுதலையாக்கிட்டா. கையெழுத்து அடையா. அதனால பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்கிட்டு பவுல் சொன்னார். கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ ஜீவ விசதி பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு நண்பர் ஜெய் மரியாதை தேவ ரீதியில் ஊழியர்கள் அப்படியே விவேசனுக்கு விடுதலையாக்கி நம்ம சிறைக்கு தேவைப்பட்டிருக்கு. அதான் ஆதாமின் சிந்தையை மாறும் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜெபலமா அதனால தெளிவாச்சா? சத்தியாரா இருக்கு கை தட்டுங்க. இல்லையா 44 இயேசு அற்புதங்கள் எல்லாம் ஆதாம் வழியா வந்த பிரச்சனை தான். இங்க பாருங்க சிறிதளவு பாத்தீங்க பாருங்க. அசுத்தாவி பிடித்தவர்கள், தொய் நோயாளி, அதுக்கப்புறம் 150 வேலைக்கார, பேதுரு மாமி ஜுரம் சுகமாகுதல், அசுத்தாவி பிடித்த அநேகர், இப்படி திமிர்வாதக்காரர், சூமின கையுடையவன், விதவை மகள் உயிர்த்தது, காற்றை கண்ணில் பிசாசு பிடித்தவர்கள், இப்படி 44 பிரச்சனை எல்லாம் ஆதாம் வழியா வந்த பிரச்சனை தான். உங்க பிரச்சனை தான், என் பிரச்சனை, உலக எல்லாருடைய பிரச்சனை தான். அப்போ எசேக்கியேல் 33 15-16 நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தின் படி என்ன பண்ணணும்? ஜீவ பிரமாணங்கள் நடக்கணும். மீட்பு தீவிரமா கொடுக்குற கவலைப்படுறதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாம்சமான இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாது. எதுக்கு கவலைப்பட? நான் இருக்கிறேன், என் ஜீவத்தை வாழும் பார்த்து தேவன் ஆதாம் முழுவதும் கூட நீ கவலைப்படுற காரியம் வேறுபட்ட மனிதன் நீங்களும் சொன்னாரு. கான்பிடன்ஸும் தைரியம் வரும். அப்போ எசேக்கியேல் 33 நான் வாசிக்கிறேன். துன்மார்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு. மீட்பு போட்டு கொடுத்தாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயம் நீதி செய்தானா? ஜீவ சொல்ல நியாய நீதி செய்தான். தேவ நியாயம் தேவ நீதி செய்தான். ஆதலால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலை ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கத்தாவே 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையுள்ள இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார் சொல்லப்படுகிறது. எல்லோரும் இடத்துல நாங்களும் வரோம். எங்க குடும்பம் வருது, எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் ஆடுவரை ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், பிரம்மபுரம் எல்லாமே வருது. வானத்துக்கு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை எடுத்துட்டாங்க. அவர்களுக்கு இலவசமாக கிருபை கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தான் நீதிமானாக்கப்படுறாங்க. கிறிஸ்து இயேசு சரித்து வேலை போட முடியாது. அவர் ஜீவ ரத்னம், ஜீவ சொல்ற ஜீவ வார்த்தை இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம் வாழ்ந்தோம். பரலோகமே இருக்கிறாங்க. பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாமுக்கு முழுவதும் ராஜா கல்வாரி சொல்லி எங்களை மாறி எல்லாத்தையும் ஏற்று போடி நீ தலைமையில கைவிட்டு கவலைப்படுற ஏசப்பா. பட்டுவே பிதாவே மனிதனுக்கு ஜீவனத்துக்கு பிதா கைவிட்டு ஆறு பிதாவே ஆர்வச்சு ஜீவ சொல்ல ஜீவன நீட்டாக ஆதாமும் முழு கொடுத்துட்டு முழே நாங்க பாவத்துக்கு சாப்பிட்டமான பாதம் வீட்டு கொண்டு வெயில் வெட்டிக்கிறதா பாவத்தை பாதத்தால வைத்து 3ஆம் நாள் வாழ்ந்து சகலாதை பெற்று சுவிசேஷம் பெற்று 11 ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்து இந்த சுவிசேஷத்தை இந்த ஜீவ மார்க்கத்தை உலகெல்லாம் போய் பிரச்சனை பண்ணி சொல்லிட்டு போயிருக்கத்தாவே இந்த சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில் கூட எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த வியாதி, எந்த சின்ன பாம்போ பெரிய மோசமான பாவமாக இருந்தாலும் தெரியும். இயேசு பெரிய, அவர் ரத்தம் பெரியது, அவர் ஜீவ ரத்தம் ஜீவசன் ஜீவமான ஜீவசன் இயேசு சாப்பிட வாக்கு பேசு. அது எங்க பேர் சொல்லி பிதாகுமார் போஸ்டார் ஆதாம் முழுவதும் குடும்பத்தார் பணத்தார் தேசத்தார் சுற்றிக்கிற ஏரியாவுக்கு சமையலுக்கு ஜனங்க எல்லா ஜனம் இயேசு ஜீவ தேவத்தாருக்கு ஆதாம் முழுவதுக்கு பசுத்தாய் இருக்கு. எல்லோரும் பாதுகாக்க, விடுதலையாக்க, ஆஸ்வதிக்க, கிறிஸ்டியன்ஸ்குள்ளே நிலைத்திருக்க, நாங்கள் பிழைக்கவே பிழைக்க, ஆவியில் ஆத்மால சரித்திர கையில் பிரயாசத்துல சகல காத்த பிழைப்பு ஆசுவாத ஐஸ்வர்யம் உண்டாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, எஸ்ராஜத்தை எல்லாம் பிழைக்க செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் பிழைப்பு உண்டாகிறதாவே, ஆசுவாத ஐஸ்வர்யம் உண்டாகிறதாவே ஒரு மாபெரும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு படி தெரிவிக்கும். இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கிறாங்க. பெரிய காரியத்தில் இயேசு நாமத்தில்
எல்லா ஜெபத்திலும் இருக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே உம்மை போற்றி, என் கோடு என் ஆத்மாவே அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெயர் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியை சபை நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க, பேசுவாங்க, தாமஸ் பண்ணுங்க, யூடியூப்ல போய் பண்ணுங்க, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் நேரில் போக மாட்டேன், நீங்கள் எல்லாம் செய்தி வைக்காங்க. கர்த்தர் ஆஃபீஸ் செய்தி மூலம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்போது இது கூகுள் பே நம்பர் 733-958-6648. God bless you. கர்த்தர் உங்கள் ஆஃபீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ணி 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FTC பேருக்கு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எல்லாம் செய்தி கர்த்தர் உங்களை ஆஃபீஸ் இந்த செய்தி 3-3-2024 1000 FTC கர்த்தர் உங்களை ஆஃபீஸ்